அன்பு சகோதர சகோதரருக்கு வணக்கம். அடியன் பிரம்மஸ்ரீ சங்கர் உங்களிடையே பேசி கொண்டிருக்கிறேன். ஒரு கேள்விக்கான பதில். நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல ஃபங்க்ஷன்லாம் வீட்டில் செய்கிறோம். ஃபஸ்ட் இயர் பர்த்டே, காது குத்தல், மொட்டை அடிக்கிறது, இந்த மாதிரியான நேரத்தில் நாம் அசைவ உணவுகளை விருந்தினர்களுக்கு படைக்கலாமா அப்படின்றத ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு என்னுடைய மனசில் என்ன தோணுதோ அதை மட்டும் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். இப்போ உதாரணமாக நாம் வீட்டுகளில் நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறோம் அப்படின்னா 4 பேர் ஏன் நாம் கூப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ நம்மளுடைய பெருமைகளை அவங்களுக்கு சொல்கிறதுக்காக கிடையாது. அந்த நல்ல மனதோடு அவர்கள் இந்த குழந்தைகளை வாழ்த்துவார்கள் அப்படின்ற அந்த எண்ணத்தில் தான் நாம் 4 பேரை நம்ம கூப்பிட்றோம். அப்போ அந்த வாழ்த்துறவங்க நல்ல வைப்ரேஷனோடு வாழ்த்தணும். இப்போ உதாரணமாக ஒரு நல்ல உணவு சாப்பிட்றவங்களுக்கு அந்த உணவு மனம் சாத்விகமாக இருக்கும், அந்த குணங்கள் நல்ல குணங்களாக இருக்கும். அப்போ நம்ம வாழ்த்தும் பொழுது அந்த வாழ்த்து நமக்கு படிக்கும். மாறாக இந்த அசைவ உணவுகள்லாம் நம்ம போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உணவுகளை அவங்க எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கான பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த வயிற்றில் இருக்கிற நுண்கிருமிகள் இந்த மாதிரியான அசைவ உணவுகள் உள்ளே போனவுடனே அதற்கு ஜீரணிக்கிறதுக்கு மிக அதீதமான கலோரிகளை எடுத்துகிட்டு ஜீரணிக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த வயிறு ஒரு விதமான அப்செட் ஆகும். இந்த இது உடனே பிரெயினுக்கு, அதாவது இன்றைக்கி விஞ்ஞானம் சொல்லுது கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நாம் என்ன உணவுகள் உண்கிறோமோ அந்த உணவுக்கேற்றவாறு குணாதிசயங்கள் உடனே பிரெயினுக்கு தூண்டும். அப்போது அந்த அசைவ உணவு சாப்பிடும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்களுடைய மனம், இப்போ நாக்கு ருசி கேட்பாங்க எல்லாருமே. பார்த்திங்க அப்படின்னா அசைவ உணவு கேட்பாங்க. அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அது திருமணமானாலும் சரி, அல்லது இறந்தவர்கள் வீடாலும் இருந்தாலும் சரி, உடனே எனக்கு தண்ணி ஏற்பாடு பண்ணுங்கள், நாங்கள் துக்கத்தில் பங்கு பெறணும், எங்களுக்கு தண்ணி ஏற்பாடு பண்ணுங்கள், அசைவம் ஏற்பாடு பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் மக்கள் கேட்குறத நம்ம பார்க்குறோம். இது எதனால் அப்படின்னா, இந்த மக்களுடைய ஆசைகள் மூலமாக அவங்க கேட்குறாங்க. நாக்கு ருசிக்காக, இந்த நாக்கு ருசிக்கு அடிமையாகிட்டு அவர்கள் கேட்குறாங்க. இதில் எந்த விதமான நல்ல எண்ணமோ அந்த எதுவுமே கிடையாது. அப்போ இந்த மாதிரி அசைவ உணவுகளை சாப்பிட்றவங்களுடைய அந்த மூளையாகப்பட்டது ஒரு விதமான அந்த ஒரு கொடூரமான எண்ணங்களை அந்த சிந்தனைகள், அதாவது இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, நான் அந்த மாதிரி எண்ணம் என்றது வெளியிலேயே தெரியாது. அவர் சொல்லுவார், அப்பா நான் பிரியாணி சாப்பிட்ட போது கூட, உன்னோட ஃபங்க்ஷனில் பிரியாணி சாப்பிட்ட கூட என் மனசு நிறைவாக இருக்குது. இது ஒரு பொய்யான ஒரு மாயையினுடைய எண்ணங்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே நிகழ்கிற விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய வைப்ரேஷன் டோட்டலாக மாறிடும். இது அந்த நபருக்கும் தெரியாது, இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்களுக்கும் தெரியாது. அந்த மாதிரியான நபர்களுடைய வைப்ரேஷன் இந்த குழந்தைகளுக்கு வரும்பொழுது, அது திருமணமாக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா அந்த குழந்தைகள் மிகப்பெரிய துன்பங்களுக்கு ஆளாகிறார்கள். அந்த குடும்பம் சில துன்பங்களுக்கு ஆளாகுதுன்றதை நாம் பார்க்கும்போதே தெரியும். சில பேர் பார்த்திங்கன்னா கிடா வெட்டிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, குடும்பத்தோடு ஒரு 4 பேர் இறந்து போயிட்டாங்க. சில விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். சரி, அந்த சில பேர் விஷயங்களை வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த ஃபங்க்ஷன் நடத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு பொருளாதார தடைகள்லாம் ஏராளமாக இருக்கும். எந்த விஷயங்கள் எடுத்தாலும் ஒரு தடைகளாகவே வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இது இவங்களுக்கு தெரியாது, இதனால தான் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி தெரியாத ஒரு அறியாமையினாலே இந்த மாதிரி பலி கொடுத்து அந்த நான் வெஜிடேரியனை சாப்பிட வச்சு அதன் மூலமாக அங்கே வர்ற அந்த வைப்ரேஷன் எதிர்மறை வினையாக இந்த குழந்தைகளுக்கும் அந்த குடும்பத்துகளுக்கும் பிரச்சனை வருதுன்றது நாம் பார்த்த ஒரு அனுபவம். இது அவங்கவுங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் இதுதான் உண்மை. ஸோ அதனால் கூடுமான வரைக்கும் திருமணம் போன்ற வைபவங்களில், அதே மாதிரி பிறந்தநாள் போன்ற வைபவங்களில் இந்த மாதிரி அசைவ உணவுகள் படைக்கிறத தவிர்க்கணும். இப்போ உங்களுக்கு உறவினர்கள் அப்படின்னு சொன்னால் தனிப்பட்ட முறையில் அவர்கள் வரும்பொழுது, வீட்டுக்கு வரும்பொழுது அவர்களுக்கு இதெல்லாம் செஞ்சு போடுறதுல தவறு கிடையாது. ஆனால் ஒரு மாதம் இந்த மாதிரியான படையல்கள்லாம் பண்ணும் பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய துன்பங்கள் ஆகுது அப்படின்றாங்க.
சில பேர் இந்த சில அமைச்சர்கள்லாம் கூட என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய பராக்கிரமத்தை காமிக்கணும்னு சொல்லிட்டு 100 ஆடு 200 ஆடு நான் வந்து வெட்டி சமையல் கொடுத்தேன் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நல்லா பாருங்கள், அந்த மாதிரியான நிகழ்ச்சி நடந்த உடனே அவங்களுக்கு பதவி பறிபோகும், அவர்களுக்கு வந்து இப்போ மிகப்பெரிய சிக்கல்கள்லாம் உருவாகும். ஏன் அடுத்தது அவங்க ஆட்சிக்கே இல்லாத மாதிரியான சூழ்நிலையெல்லாம் அமையும். ஸோ இதுதான் அந்த வைப்ரேஷன். இப்போ உதாரணமாக ஒரு தண்ணியை வச்சுட்டு நாம் நல்ல சிந்தனைகள் பண்ணும்பொழுது அந்த தண்ணி வந்து நல்ல ஒரு நன்றி உணர்வோடு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணியை சாப்பிடும் பொழுது அதனுடைய வாட்டருடைய அந்த மாலிகுல் ஸ்ட்ரக்சர் வந்து நல்ல ஒரு ஆர்கனைஸ்டு இதுவாக இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள். அதே மாதிரி ஒரு நல்ல தவறான எண்ணங்களோட அந்த வாட்டர் மாலிகுலை வந்து நாம் ஒரு உற்று நோக்கும் பொழுது அதனுடைய மாலிகுல்லாம் வந்து ஒரு மாதிரி இப்போ செதஞ்சு போகுதுன்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு தண்ணிக்கே அவ்வளோ இருக்கும் பொழுது ஒரு இறைச்சிக்கு வந்து எவ்வளோ பெரிய நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. இப்போ அந்த ஆடுகளோ அல்லது அந்த இறைச்சிகளோ எடுத்துகிட்டு வந்து வெட்டும் பொழுது அதில் ஏற்படுகின்ற அந்த பதிவுகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து எல்லாரையுமே பாதிக்கும். இது வந்து நீங்கள் சாதாரணமாக நாங்கள் பெரியவர்கள் ஆகிட்டீங்க, வாரம் ஆச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சாப்பிடாமல் இருக்க முடியாது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே மாடுகளாக தொங்குது, ஆடுகளாக தொங்குது, எல்லாம் நடக்குது. பண்ணுங்கள், அது உங்கள் வீட்டில் சாப்பிடுங்க. அல்லது உங்கள் உறவினர்களுக்கு கொடுக்கணுமா, வீட்டுக்கு வரும்போது செஞ்சு போடுங்க. ஆனால் அவர்களுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய அந்த தினத்தில் வந்து நான் வெஜிடேரியன் யாருக்குமே கொடுக்காங்க. ஒரு காலத்தில் ஒரு திருமணத்துக்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னா 21 நாட்கள் வந்து நல்ல சிந்தனையோடு இருந்துட்டு போயிட்டு திருமணத்தை வந்து வாழ்த்துவாங்க. அந்த காலம்லாம் போயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் கெடுக்கணுன்ற எண்ணமே இல்லை. இப்போலாம் நீங்கள் பாருங்கள், சில பேர் வீட்டுக்கு வந்து போவாங்க, அவங்க வந்து போனதுலேருந்தே வந்து நமக்கு பெரிய சிக்கல்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு இன்றைக்கி எண்ணங்களில் வந்து ரொம்ப மோசமான மனிதர்களாக மாறிட்டாங்க. அதனால் இதற்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம்ன்றது வந்து இதுதான், இந்த மாதிரியான அசைவ உணவுகளை படைக்கிறதுக்கு காரணமாக தான். அதனால் கூடுமான வரைக்கும் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களில் நல்ல விசேஷ தினங்களில் வந்து அசைவ உணவுகளை படைக்காதீங்க, விருந்துகளுக்கு கொடுக்காதீங்க அப்படின்றது என்னுடைய தாய்மையான வேண்டுகோள். பட் இது வந்து உங்களுடைய கருத்து என்னவோ அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு முற்றான ஒரு விஷயம் கிடையாது. பட் இதனுடைய தகவலாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இது பிடிச்சிருந்ததுன்னா அதன்படி நீங்கள் செயல்படுங்க. குடும்பம் நல்லாயிருக்கும், குழந்தைங்க நல்லாயிருக்கும், அடுத்தடுத்து அவங்களுக்கு வந்து எந்த தடையும் இல்லாமல் நல்ல சீரும் சிறப்புமாக வாழ்வாங்க. நீங்கள் நம்ம பெருமைக்கு வந்து கெடா வெட்டி நாம் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையும் நீங்கள் ஒன்றா ட்ராக் பண்ணுங்களேன். ஒரு 100 பேரை எடுத்துக்கிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணுங்களேன், எவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கிறாங்க நீங்களே பாருங்களேன். இல்லை உங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் இந்த மாதிரி பண்ணாம்பா, அடுத்தது அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் அவங்க வீட்டில் வருது பாருங்கள். அதனால் நல்ல சாத்வீகமான அருமையான ருசியான உடலுக்கு கேடு விளைவிக்காத உணவுகளை விருந்தாக கொடுங்க, அதில் தவறு கிடையாது. புரியுதுங்களா? நன்றி, வணக்கம்.